இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜாதி படங்கள் எடுக்கிறத பத்தி கான்ட்ரோவர்சியலா ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, அதுவும் அந்த மாதிரி எடுக்கப்படுற படங்கள் எல்லாமே பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. சோ இப்ப நடக்கிற மாதிரி எடுக்காம ஏன் 90s 80sல நடந்த மாதிரி எடுக்கிறீங்க, அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். சோ அதனால அதை இப்போ பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். படங்களோட பேர் சொல்ல விரும்பல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியான படங்கள் இப்போ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆல்ரெடி ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் படங்களுக்கு எதிரானவங்கலாம் இதைதான் நாங்களும் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்களே கௌதம் மேனன்னு சொல்லிட்டு பின்னாடி ஜாதி பேர் போட்டவங்க தானே, சோ உங்ககிட்ட இருந்து இப்படிதான் ஒரு கருத்து வரும் அப்படின்ற மாதிரி அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது சம்பந்தமா எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. அதாவது விடுதலை பார்ட் 2, அசுரன், தங்கலான்னு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளை மட்டுமே பேசுறாங்க. சோ இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்றத அவங்களே சொல்ற மாதிரி தான் அது இருக்கு. அண்ட் ஆல்சோ கௌதம் மேனன் அவர்கள் சொல்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கலன்னு சொல்ல முடியாது. ரீசெண்டா நாங்குநேரி, வேங்கவயல்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. சோ அதனால அந்த பிரச்சனை இப்போ இல்லன்றது நாட் அக்செப்டபிள். பட் சேம் டைம் இப்போ ரீசெண்டா நடந்த விஷயங்களை ஏன் எடுக்க மாட்டீங்க, மேபி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. சோ இதுக்கு அந்த இயக்குநர்கள் தான் பதில் சொல்லணும். அண்ட் நான் கௌதம் மேனன் அவர்களோட ஃபேன் தான், பட் ஆனா கௌதம் மேனன் அவர்கள் இந்த இஷ்யூ பத்தி கமெண்ட் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப எலைட்டான என்விரான்மெண்ட்ல வளர்ந்தவர். சோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ அதனால அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயத்த பத்தி அவர் கமெண்ட் பண்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஜாதி ரீதியான படங்கள் வர்றதால அந்த இஷ்யூவை இன்னும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது அதுக்கு சொல்யூஷனா ஆகாது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் ரொம்ப நாளா வைக்கப்பட்டு இருக்கு. பட் அடிபட்டவங்க நாங்க எங்களோட வழியை சொல்றோம், அதை கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இதனால பாதிக்கப்பட்ட இயக்குநர்கள் சொல்றாங்க. சோ அதனால இவங்க கருத்து சரி அவங்க கருத்து சரின்னு சொல்லிட்டு எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. சோ அதனால இதுல நீங்க யார் பக்கம் சப்போர்ட், சோ இது சம்பந்தமா மக்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது கௌதம் மேனன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.